பெரிய கொடுமை பாருங்கள். நம்மளே 1008 கஷ்டத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப ஒரு தீராத துன்பங்கள் தீரணும், முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி முருகனை தரிசனம் பண்ண போகிறாங்க. அவங்கள நம்ம மக்கள் படுத்துகிற கொடுமை இருக்குல்ல, கோவிலில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் அங்கே வேலை செய்கிற தொண்டர்களும் செய்கிற கொடுமை இருக்குல்ல, அது மிகப்பெரிய கொடுமை. வாங்க அந்த கொடுமையை நாங்களும் அனுபவித்தோம். அதை பற்றிய ஒரு விளக்க பதிவு தான் இது. உங்களுக்கு இது போல் அனுபவ முறை இருக்கான்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே தேதியில் போன மாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் பழனிக்கு வந்து பாத யாத்திரை போனோம் மாலை போட்டு. அதே மாதிரி இந்த மாதத்தில் மறுபடியும் பழனிக்கு ஒரு பயணம் போனோம். ஏன் அப்படின்னா முருகன் மலையில் தெரிகிறார் பாருங்கள் அதிகால நேரத்தில். அந்த உணர்வே மிகப்பெரிய உணர்வு. உங்களுக்கும் அந்த உணர்வு இருந்தால் கமெண்ட்டில் முருகான்னு டைப் பண்ணுங்கள். வணக்கம் அக்கா, எல்லாருமே எப்போவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழனியில் போன மாதம் இதே நாளில் முருகனுக்கு பழனி பாத யாத்திரை நடந்து வந்தோம். அன்றைக்கி வந்து நெல்லிக்கனி மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்காம விட்டுட்டேன். அதனால் இந்த முறை வந்து நெல்லிக்கனி வந்து நம்மளுடைய பழனியில் மக்களுக்கு பிரசாதமாக வழங்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க அன்றைக்கி முருகனுடைய பேரரும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாங்க பழனிக்கு போகலாம். எப்போவுமே நாங்கள் கிரிவலம் வந்து தான் முருகனை தரிசிக்கிறது வழக்கம். அதுபோல் ஒரு சின்னதாக ஒரு கிரிவலம் வந்து முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக பயணப்பட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கூட்டமாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஆட்கள் குறைவு இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா அடுத்த வாரம் தைப்பூசம், இந்த வாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போக்கி நுழையவே முடியாத அளவுக்கு. அப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகாலையிலேயே போயிட்டோம். ஒரு 6:30க்கெல்லாம் வந்து தரிசனத்துக்காக போனோம். எல்லாமே மாறி மாறி இருந்தது. தைப்பூசத்துக்காக பாதைகள் மாற்றப்பட்டு இருந்தது, முறைகள் எல்லாமே மாற்றப்பட்டு இருந்தது. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நடந்து போனதே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு நடந்து போய் தான் பாதையே வந்தது, நடப்பாதையே. ரொம்ப சிரமப்பட்டு, ஃபோன் அலோடு கிடையாது இல்லையா, ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டோம். ரொம்ப சிரமப்பட்டு வந்து பயணங்கள் வந்து இருந்தது. சரி நடந்து நாங்கள் மேலே போயிட்டோம். ஒரு வழியாக போய் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் வந்து அதிகமான கூட்டம். தைப்பூசத்தை நெருக்கி எல்லாம் பாத யாத்திரை வரவங்க, காவடிகள் எடுக்கிறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்கன்னு நிறைய கூட்டங்கள் வந்து அதிகமாக இருந்தது. இதில் என்னென்னா இந்த கூட்டத்தை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே வேலைக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த போலீஸ் மாதிரி உட போட்டிருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு 10-15 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீங்கள் போகணும் அப்படின்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சொல்கிறபடி கேளுங்க, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சும்மாச்சுக்கு அப்படியே பக்தர்களை வழி நடத்துகிற மாதிரி வந்து போலீஸ்கள் வந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு மேலே ஃபோன் அலோடு கிடையாது. இல்லைன்னா உங்களுக்கு இதை விட வந்து தெளிவாக உங்களுக்கு நான் ரெக்கார்டே எடுத்து காமிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு மனசு ரொம்ப காயப்பட்டு வந்தோம். பக்தர்களெல்லாம் அவ்வளோ பாத யாத்திரை போய் வேல் குத்தி காவடி சுமந்து அவங்கள பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவங்கள எல்லாத்தையும் போய் கூட்டமாக இருக்குது, 5 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் ஆகும், நீங்கள் சின்ன பிள்ளைய வச்சுருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. கூட்டிகிட்டு போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து 1000 ரூபா கொடுங்க, ஒரு ஆளுக்கு 200 ரூபா மணிக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு 5 பேருக்கு 1000 ரூபா கேட்டாங்க எங்களையும். அப்போ அங்கே நிறைய பேர் நின்று கேட்டுட்டு இருந்தாங்க, ஐயோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, நாங்களும் போகணும், சீக்கிரம் போகணும், சின்ன பிள்ளை அழுகுது, பெரியவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய காரணம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி நாங்களுமே பார்த்தோம், கூட்டம் நிறைய. நான் எப்போவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஆனால் இன்றைக்கி பண்ணினதுக்கான விளைவு எனக்கு முருகன் கொடுத்துட்டாரு. என்னென்னா நாங்கள் பணம் கட்டிட்டு உள்ளே போயிட்டோம். 1000 ரூபா வந்து லஞ்சம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம். போனால் பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் எங்களை போய் அவங்க கண் சிமிட்டி ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க இல்லையா, அங்கே 7 மணி நேரமாக எங்களை திறந்தே விடலையே பாருங்களேன். அப்பா அதுக்கு சாதாரணமாக 10 ரூபாய்க்கு பொது தரிசனத்தில் போகிறவங்க, 10 ரூபா தரிசனத்தில் போகிறவங்களெல்லாம் வந்துட்டாங்க. இது முருகன் எனக்கு கொடுத்த தண்டனையா, இல்லை அங்கே இருக்கிறவங்க மக்களை ஏமாத்துறாங்களா? மிகப்பெரிய ஏமாற்றம். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அடைச்சி போட்டுட்டாங்க 7 மணி நேரமாக. ஒரு வழியாக 7 மணி நேரம் கழித்து காலெல்லாம் கடுத்து வீங்கிடுச்சு. காலெல்லாமே
எல்லாருமே சின்ன பிள்ளைங்கள அழுக வச்சு பாத்ரூம் போக முடியாமல் ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாமல் மயக்கமே வந்துடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் முருகப்பெருமானை 7 மணி நேரத்துக்கு பிறகு தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கி வந்தோம். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இதெல்லாமே மாறணும். வர வர மக்கள் எல்லாரையும் தரிசனத்துக்கு ஒரே வழியில் விடணும். என்றைக்கு மாறுமோ தெரியல. முருகப்பெருமான் தான் மாற்றி கொடுக்கணுன்ற வேண்டுதலோடு நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.